திருச்சிற்றம்பலம். வைத்துணர்ந்தான் மனத்தோடும் வாய் பேசி ஒத்துணர்ந்தான் உரு ஒன்றோடொன்று ஒவ்வாது அச்சுழன்று ஆணி கலங்கினும் ஆதியை நச்சுணர்ந்தாருக்கே நணுகளும் ஆமே. செய்வதை திருந்தச் செய் என்றனர் நம் முன்னோர்கள். முழு ஈடுபாட்டோடு செய்யாத எந்த செயலும் நமக்கு முழுமையான பலனை தருவதில்லை. வழிபாடும் அப்படித்தான். இவ்வுலகில் உயிரோடு உடலையும் தந்து உழவச் செய்த இறைவனை உணர்ந்து கொண்டு மனத்தாலும் மொழியாலும் மெய்யாலும் அவனை தியானித்து இருப்பவர் உணர்வோடும் உயிரோடும் ஒன்று இருப்பவன் இறைவன். நம் கற்பனைக்கு அப்பாற்பட்டு வடிவங்களில் வேறுபட்டு நின்றாலும் அவன் ஒருவன்தான். அச்சுழன்று ஆணி கலங்கினும் ஆதியை நச்சுணர்ந்தாருக்கே நணுகளும் ஆமே. வண்டி சக்கரத்தில் பொருத்தப்பட்ட ஆணி கலங்கி கழண்டு விழும் நிலை வருவதைப் போல உடலை விட்டு உயிர் பிரியும் நேரத்திலும் உள்ளன்போடு அப்பரமனை விரும்பி நாடும் மெய்யன்பரோடு எப்போதும் அவர்களை விட்டு நீங்காமல் அருகில் இருப்பான் என்று பாடுகிறார். அன்பே சிவம், அடியார்க்கு அடியே.